இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா, இல்லையெனில் அதன் காரணம் என்னவென்று தஞ்சை மாவட்டம் பாபநாசம் மக்களிடம் நடத்திய கலந்துரையாடலை மக்கள் பார்வை பகுதியில் தற்போது பார்க்கலாம். அரசியல்ல இப்ப இளைஞர்கள்லாம் வர காரணம் என்னன்னு கேட்டா, பல ஆண்டுகளாக பார்த்து வாழையா பார்த்து ஒண்ணு பெனிஃபிட் மக்களுக்கு கிடைக்கல, செஞ்ச தப்பை திருப்பி செஞ்சுக்கிட்டு ஒரு சலிச்சு போயிட்டாங்க எல்லாருமே. இப்ப இளைஞர்கள் படிச்ச இளைஞர்கள்லாம் கூட கிராமத்தை நோக்கி வராங்க. அரசியல்ல வரணுங்கிற ஒரு ஈடுபாட்டுக்கு படிச்சவங்க எல்லாம் விவசாயத்துக்கு வர மாதிரி அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. என்ன காரணம்னா, குறிப்பா லேடிஸ் கூட ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கிறதா தெரியுது. இப்ப ஊடகங்கள்லாம் பார்க்கும்போது லேடிஸ் கூட இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, அதிக அளவுல வராங்க. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்வோம், ஒரு வெள்ளமா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் பாருங்க, இறங்கி வேலை செய்யறாங்க. அதே மாதிரி இது மாதிரி செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைய நமது இளைஞர்களுடையான அரசியல் விழிப்புணர்ச்சி என்பது ரொம்ப நல்லாவே இருக்குது. எவ்வளவு படிப்புல கவனம் செலுத்துறாங்க, அதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் ஒரு கவனத்தை செலுத்தி சுற்றுச்சூழல் விஷயங்கள்லாம் கவனத்தை செலுத்துறாங்க. இருந்த போதும் இந்த அரசியல் விஷயத்துல லிட்டில் பிட் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. என்ன அவங்களுக்கு ரெடியா இருக்காங்க, பட் அவங்களுக்கு திசை திருப்பது இந்த மீடியாக்கள் லைக் யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸட்ரா இது போன்ற விஷயங்கள்ல அவங்க அதிக கவனத்தை செலுத்துறாங்க. அந்த கவனத்தை திசை திருப்பதனால இவங்களுக்கு டைம் கிடைக்காம அவங்களுடைய சிந்தனைகள்லாம் அப்படி மாறி போவதனால அரசியலை பத்தி ரொம்ப யோசிக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களை யோசிக்கிறதுக்கு திசை திருப்பி யோசிக்கிறதுக்கு அரசியல் யோசிச்சாங்கன்னா முறையா நிச்சயம் நம்மளுடைய எதிர்காலம் இளைஞர்கள் அவங்க திங்க் பண்றது நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். நாட்டின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நல்ல ஒரு விழிப்புணர்வு அவங்கள்ட்ட ஏற்படுத்துறதுக்கு இந்த மீடியால கொஞ்சம் விலகி அரசியல் விஷயங்கள் பொது விஷயங்கள்ல கொஞ்சம் பங்கெடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைய காலகட்டத்துல இளைஞர்களுக்கு அரசியலுக்கான விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா சுமார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வுங்கிறது அதிகமா இருந்துச்சு. ஏன்னா கல்லூரி அளவுல ஸ்கோப்னு ஒன்று ஆரம்பிச்சு அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் வாக்குரிமை எல்லாம் கொண்டு வந்துட்டு வந்தாங்க. அப்ப இந்த அரசியல் அங்க பூக்கப்பட்டுள்ளது. அதனால இந்த அரசியலுடைய நாட்டங்கள் ஆர்வங்கள் இளைஞர்கிட்ட இருந்துச்சு. ஆனா இப்ப அது தடை செய்யப்பட்டதுனால அந்த கல்லூரியில் உள்ள இளைஞர்களுக்கு இப்ப இந்த அரசியல் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கிறது. இளைஞர் மத்தியில அரசியல் விழிப்புணர்வு கண்டிப்பா தேவை. அதுல பெண்கள் இருக்காங்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. முன்னாடிலாம் பெண்கள் அரசியலுங்கும் போது டிவில பார்ப்பாங்க, அரசியல்ல பேசுறதுக்கு மேடை ஏறி பேசுனது யாரும் கிடையாது, நாங்க பார்த்ததும் கிடையாது. இப்ப பெண்கள் துணிச்சலா மேடை ஏறி நாங்கள் அரசியல்ல இருக்கோங்கிறத காட்டுறாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆண்கள் மட்டும்தான் வரணும்னு கிடையாது, பெண்கள் அரசியல்ல வந்தா எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். ஒரு வேலைக்கு போறதுக்கா படிப்புக்கா நாங்களும் கொஞ்சம் துணிச்சலா இருப்பாங்க. எங்களை ஆட்சியில ஒரு பெண்கள் இருக்காங்கங்கிற ஒரு தைரியம் எங்களுக்கு இருக்கும். இன்றைய காலகட்டத்துல வலைதளங்கள் சொல்ல போனா ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம கருத்துக்கள் பகிர்றோமோ, கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இளைஞர் மத்தியில அரசியல் விழிப்பு இருக்குன்னு நாங்க கருதுறோம். இதே சமயம் மேடை பேச்சு, கேளிக்கைகள் எல்லாம் இப்ப இளைஞர்கள் ரொம்ப அரசியல் பேசுற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால இந்த சூழ்நிலையை இப்ப பெண்களும் இளம் பெண்களும் இந்த அரசியல் பேசுறது, அரசியல் பத்தி வலைதளங்கள்ல கருத்து சொல்றது, இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கும் போது இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அரசியல் விழிப்புணர்வு இருக்குன்னு நாங்க கருதுறோம், நாங்க நம்புறோம். இப்போது உள்ள இளைஞர்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறது, ஆனால் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் சரி. இப்போது உள்ள சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு. நான் இந்த கட்சி, நான் இந்த கட்சி, நீ அந்த கட்சி அப்படின்ட்டு இருக்குது. ஆனா சரியான தலைவரை எடுப்பதற்கான அந்த ஒரு இது இல்லை. இல்ல இன்னைக்குள்ள இளைஞர்கள் அரசியல் புரிதல் எப்படி ஏற்படுத்திக்கணும்னா, ஃபேமு, கிரேஸ், அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க அப்படி கேட்கறதோட அரசியல் புரிதலை அதிகமா அவங்க எடுத்துக்கிறது நல்லது. ஒருத்தவங்க ஆக்டரா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், இல்ல வேறு பெரிய தலை எப்படிங்கிறத பாக்குறத விட இவங்க நமக்கு என்ன செய்வாங்க, அடுத்து வந்தா நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும், அடுத்து நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் எப்படி இருக்கும், லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போவோம் அப்படி பாக்குறது அவங்க தர வாக்குறுதி எந்த அளவுக்கு உறுதியா இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே அடுத்த ஸ்டேஜ்ல அவங்க போறதுங்கிறது நல்லது.